Hi friends, welcome to Country Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோல போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்தறலாம். சிக்கன் கிரேவி பண்றதுக்கு குக்கர் அடுப்புல வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பட்டை கிராம்பு பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள், இப்போது 3 பெரிய வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். நமக்கு சிக்கனும் மசாலாவும் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு பாதி அளவு வெந்திருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவும் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காயெலாம் ஊற்றியாச்சுங்க. இப்போ பாருங்கள், உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குவோம். மூணு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.